பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். ஒருங்கிணைந்த பண்ணையமும் வாய்ப்புகளும் தொகுப்பு நிகழ்ச்சி. யார் இது? செல்வி போல இருக்கு. செல்வி, அட நீயே தானா? யாரு? வள்ளி, நீயா இது? என்ன ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்ட? வா வா, இப்படி உட்காரு. அப்படியா நான் அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்டேன்? ஆமா ஆமா, எப்படியும் ஒரு 5 கிலோ வாச்சும் எடை ஏறி இருப்ப. நீ மட்டும் என்னவா? என்னை விட 2 கிலோ அதிகமாகவே எடை கூடியிருப்ப. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? ஆமா, எங்க போயிட்டு இருக்க? டவுனுக்கு தான் செல்வி. காட்டுல அறுப்பு முடிஞ்சிருச்சு. கொஞ்ச நாள் ஓய்வெடுக்கலாம்னு அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். என்னென்னலாம் போட்டிருந்தீங்க? நெல்லு தான் செல்வி. வேற? வேற என்ன, வீட்டுக்கு கொஞ்சம் காய்கறி போட்டிருந்தோம். அப்புறம்? அதான் சொல்லி முடிச்சிட்டேனே. அப்படின்னா நீங்க ஒருங்கிணைந்த முறையில விவசாயம் பார்க்கலையா? ஒருங்கிணைந்த முறையில் பயிர் செய்யறது நல்ல யுக்தி தான். ஆனால் இதுல கிடைக்கிற நன்மைகள் உனக்கு தெரியல. அதனால தான் இன்னமும் நீங்க பயன்படுத்திக்கல. என்ன அப்படி சொல்லிட்ட? எங்க ஊரு விளைநிலங்களை வந்து பாரு புள்ள. இவங்கள போல ஒருங்கிணைந்த முறையில தான் நாமளும் விவசாயம் செய்யணும்னு யாரா இருந்தாலும் ஆசை வரும். செல்வி, இதை பற்றி கொஞ்சம் விரிவாக தான் சொல்லேன். கண்டிப்பா சொல்றேன் வள்ளி. விவசாய கூட்டங்கள்ல இதை பத்தியெல்லாம் நிறைய எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்களே. ஒருங்கிணைந்த பண்ணையம்னா என்ன, இதுல எப்படி பயனடையலாம், விவசாயத்தோட எதை எதை கூடுதலாக வளர்ப்பு செய்யலாம் அப்படின்னும் இன்னும் பல விவரங்களையும் எடுத்து சொல்றாங்க. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் ஆர் நரேந்திரபாபு அவங்க. அந்த விவரங்களை கேட்டுக்க. எதுக்காக ஒருங்கிணைந்த பண்ணையை பற்றி நம்ம பேசுகிறோன்னா, இருக்கக்கூடிய இடத்துல என்ன தொழில் செய்யலாம், என்ன வருமானத்தை பெருக்கலாம், என்ன விவசாயம் சார்ந்த தொழில்கள் செஞ்சு நம்ம முன்னேற்றம் அடையலாங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இப்போ அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேய்ச்சலை நம்பி இருந்த இனங்கள் குறைஞ்சிட்டே வருது. முந்தியெல்லாம் கால்நடைகளை எடுப்பாங்க, குறிப்பாக செம்மறியாடு அது மாதிரி நாட்டு மாடுகளெல்லாம் கொண்டு போயிட்டுருப்பாங்க. விளை நிலங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அங்கே இரவு தங்க வைப்பாங்க. அதுலேருந்து வரக்கூடிய கழிவுகளை அந்த நிலத்துக்கு உரமாக்கிட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு அடுத்த இடத்துக்கு போவாங்க. இப்போ விவசாயத்தில் ஏன் நம்ம இதை சேர்க்குறோன்னா, விவசாயம் தன்னிச்சு இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்தாச்சு நமக்கு. தட்பவெட்ப சூழ்நிலைகள், கிளைமேட் சேஞ்சு, மான்சூன் ஃபெயிலியரு, இதை மாதிரி பல காரணங்கள்னால நம்ம இயற்கையை நம்பி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறதுனால அதுலேருந்து வரக்கூடிய வருமானம் நமக்கு போதுமானதா, அதுலேருந்து வரக்கூடிய இழப்புகளை எப்படி சரி கட்டுறது, இதை மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம கால்நடை சார்ந்த சில உபத்தொழில்களையும் நம்ம இதோட சேர்ந்து இணைச்சி போடுறது தான் ஒருங்கிணைந்த பண்ணையத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் மாடு வளர்ப்பு இருக்குது, வெள்ளாடு வளர்ப்பு இருக்குது, செம்மறியாடு வளர்ப்பு இருக்குது, வெண்பன்றி வளர்ப்பு இருக்குது, பசுந்தீவனம் வளர்ப்பு இருக்குது, மீன் வளர்ப்பு இருக்குது, பழங்கள் சாகுபடி, காய்கறிகள் சாகுபடி, அது போக மரப்பயிர்கள் சாகுபடி, இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து விவசாயத்தோட கால்நடையும் ஒருங்கிணைத்து நம்ம பயன்படுறது தான் இதோட முக்கியமான ஒரு கருத்து. இதனால் என்ன கிடைக்குதுன்னா, உங்களுக்கு பண்ணையில் மொத்த வருமானம் கூடுது. வருடம் முழுக்கும் தொடர்ந்து உங்களுக்கு தேவையான பணவரத்து இருந்துகிட்டே இருக்குது. ஆண்டு முழுவதும் இந்த தொழிலை நம்பி இருக்கிறவங்களுக்கு வேலையும் இருந்துகிட்டே இருக்குது. பிறகு தீவனப் பொருட்கள் இருக்குது, விவசாயத்துலேருந்து வரக்கூடிய கழிவுப் பொருட்கள் இருக்குது. அதை மறுசுழற்சி செய்கிறதுக்கும் இந்த முறை நமக்கு பயன்படுது. அதாவது எதுவுமே வேஸ்ட்டாக போகிறதில்ல. அந்த தீவன கழிவுகளை நம்ம கால்நடைகளுக்கு போட போகிறோம். கால்நடைகள்லேருந்து வரக்கூடிய கழிவுகளை உரமாக மாற்றி பண்ணைகளில் போட்டு நம்ம பயன்படுறோம். நம்ம அதே மாதிரி அந்த கழிவுப் பொருட்களிலிருந்து நம்ம பலவிதமான மதிப்பு கூட்டிய பொருட்கள் செஞ்சும் நம்ம பயன்படையலாம். அதனால் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் ரொம்ப முக்கியமான ஒரு இது இருக்குது. இதில் நீங்கள் குறிப்பாக பார்க்க வேண்டியது, எந்த இடத்துல இருக்கிறீங்க, அந்த மணல் வளம் என்ன,
அங்கே உள்ள தட்பவெட்ப சூழ்நிலை என்ன மாதிரி கால்நடைகளை நம்ம அங்கே வளர்க்கலாம், என்ன மாதிரி பயிர்கள் நம்ம அங்கே வளர வைக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பாக பார்த்துக்கணும். அதை மாதிரி பார்த்துட்டு நம்ம அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தொழிலை வந்து ஆரம்பிக்கணும். ஸோ இதற்கான ஆலோசனைகள் எங்கள் பல்கலைக்கழகங்களில் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் அணுகுனீங்கன்னா உங்களோட இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணுங்கிறத சொல்லித் தருவாங்க. இப்போ கால்நடை சார்ந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பார்த்தீங்கன்னா வாத்துடன் சேர்ந்து மீன் வளர்க்கலாம், பன்றியுடன் சேர்ந்து மீன் வளர்க்கலாம், ஆடு மற்றும் நாட்டுக்கோழி வளர்க்கறது சேர்த்து வளர்க்கலாம், நாட்டுக்கோழி மற்றும் அசோலா வளர்க்கலாம், கறவை மாட்டுடன் உயிர் வாயு மற்றும் மண்புழு உரம் தயாரிக்கிற முறையை சேர்த்து கொண்டு போகலாம், வான்கோழி மற்றும் மேய்ச்சல் நிலத்தை பயன்படுத்தி கொண்டு வரலாம், முயல் மற்றும் தீவன மர வகைகள் வச்சு நம்ம கொண்டு வரலாம், வாத்து மற்றும் காய்கறி தோட்டங்கள் கொண்டு வரலாம், எருமை மாட்டு வளர்ப்போடு சேர்ந்து இயற்கை வகை காய்கறி தோட்டத்தை கொண்டு வரலாம். கால்நடை கழிவுக்குன்னு தனியாக வேளாண்மையே இன்றைக்கி வந்து தனி ஒரு துறையாக வர்ற அளவுக்கு நம்மள்கிட்ட பயிற்சிகள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி ஒருங்கிணைந்த பண்ணையத்தை வச்சு அதிக லாபம் பெறணுங்கிறது தான் வந்து இன்றைய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது. இதில் குறிப்பாக என்னென்னா அதிக விளைச்சலுக்கு நம்ம போகணுன்னு கிடையாது, அதிகமான இடத்த பயன்படுத்தணும் கிடையாது. இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை சரிவர பயன்படுத்துறதுக்கான ஒரு மாதிரியாக இதை வந்து நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம். இந்த மாதிரி பண்ணை முறைகள் வச்சு செய்கிறதோட முக்கியமான நோக்கமே இதுதான். நமக்கு இந்த மாதிரி சாணத்திலிருந்து உரங்கள் தயாரித்து இது மூலம் நம்ம செஞ்சு அதை வந்து ஒரு ப்ரீமியம் ரேட் பொருளாக நம்ம கொண்டு வரலாம். ஸோ எல்லா மக்களுக்கும் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்யணுமாங்கிறது இது மூலம் நம்மளால் செய்ய முடியாது. இந்த தேவைக்குன்னு சில குரூப் ஆஃப் மக்கள் இருப்பாங்க, டார்கெட் குரூப் இருக்கும். அதை மாதிரி டார்கெட் குரூப்பை நீங்கள் பயன்படுத்தி அந்த தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்கிறதுக்காக இந்த வழிமுறைகளை நம்ம தேர்ந்தெடுத்து செய்யலாம். இதில் வந்து பால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இறைச்சி கிடைக்குது, முட்டை கிடைக்குது. இது போக இதை உற்பத்தி செய்கிறதுக்கான தீவன பயிர்கள் வளர்க்குறதுக்கு உங்ககிட்ட இடம் இருக்குது. இந்த தீவன பயிரத்துக்கு தனி இடம் இல்லாமல் ஊடு பயிராக நீங்கள் செய்யலாம். மற்ற பழத்தோட்டங்களுக்கு நடுவில் இதை கொண்டு வரலாம். தீவனத்துக்கான மரங்களை வந்து வேலி மாதிரி பயன்படுத்திக்கலாம், பார்டரில் வளர்க்கலாம். இதை மாதிரி இருக்கக்கூடிய இடத்த மேக்ஸிமம் யூட்டிலைசேஷன் எப்படி நீங்கள் பண்ணுவீங்கன்னு பார்க்குறதுக்கு இந்த ஒருங்கிணைந்த பண்ணை திட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. அடேப்பா, ஆண்டு முழுக்க வருமானம் எடுக்கலாமா இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில்? குறிப்பா கழனியில எந்த கழிவையும் வீணாக்காம சரியா பயன்படுத்திக்கிறதுனால தேவையில்லாத செலவுகளை குறைக்கலாம் போல இருக்கே. வசந்த காலம் வந்தாச்சு, வளையலும் தான் பொன்னாச்சு, ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணி ஒசந்தாச்சு, குடும்பம் ஒசந்தாச்சு. மானாவாரி தோட்ட நிலம், எரவை எறைக்கும் நிலம், நிலத்துக்கு தான் ஏத்தது போல் பயிரிடுங்க, தனிய பயிரிடுங்க. எண்ணெய் வித்துங்க, தென்னம்புள்ளைங்க, தித்திக்கும் பழ வகைங்க, ஆடு மாடுங்க, கோழி முயலுங்க, தீவன புல்லு வகைங்க, பணப்பயிர் வகை பயிர் பயிரிட, மீன் தெனு உற்பத்தியும் தொடங்கிட, ஒன்னா சேர்ந்து வளர்ப்பதுதான் ஒருங்கிணைந்த பண்ணையமாம். வசந்த காலம் வந்தாச்சு, வளையலும் தான் பொன்னாச்சு, ஒருங்கிணைந்த பண்ணையம் பண்ணி ஒசந்தாச்சு, வாழ்க்கை ஒசந்தாச்சு. இரவை நில விவசாயி கறவை மாட்ட வளர்க்கலாம், மானவாரி நிலம் இருந்தா மந்த ஆட்ட வளர்க்கலாம். நீர்பிடிப்பு நிறைஞ்சிருந்தா குளம் வெட்டி மீன் வளர்க்கலாம், நீர்பிடிப்பு நிறைஞ்சிருந்தா குளம் வெட்டி மீன் வளர்க்கலாம். பட்டு நூல் உற்பத்திக்கு பட்டு புழுக்களும் வளர்க்கலாம், பட்டு புழுக்களும் வளர்க்கலாம். ஒருங்கிணைந்த பண்ணையம், ஒருங்கிணைந்த பண்ணையம், ஒருங்கிணைந்த பண்ணையம், ஒருங்கிணைந்த பண்ணையம். வள்ளி, விவசாயத்தில் இப்போ எம்புட்டோ தொழில்நுட்பங்க புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்கு. இப்படி நமக்காக இருக்கிற எல்லா தொழில்நுட்பங்களையும் தெரிஞ்சு பயன்படுத்திக்கிட்டாதான் சிறப்பாக செயல்பட முடியும்னு தொடர்ந்து எடுத்து சொல்றாங்க. அதையும் கேட்டுப்போம். இன்றைக்கி வந்து மீத்தேன்னொன்னே எல்லாருமே நம்ம பயப்படுறோம். ஏன்னா வந்து உலக சுகாதாரத்தை வந்து கெடுத்துருது. நம்மளோட தட்பவெட்ப சூழ்நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாத்துக்குமே காரணம் அதான்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி வந்து கார்பன் கிரெடிட்ஸுங்கிற லெவலுக்கு விவசாயத்தில் நம்ம வந்து தொழில்நுட்பத்தை பூத்தி கொண்டு வர்றாங்க. இப்போ ஒரு கால்நடை இருக்குது, அது எவ்வளவு பசுந்தீவனம் சாப்பிடுது,
அதுலேருந்து எவ்வளோ கழிவு வருது, இதுலேருந்து இந்த மீத்தேனை கொண்டு போய் அந்த கால்நடை தீவனத்தை வளர்க்குறதுக்கு எவ்வளோ தேவைப்படுது. இது எல்லாமே வந்து இன்றைக்கி பொருளாதார ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வேளாண் பொருளாதாரத்தில் இதையும் சேர்த்தே நம்ம கொண்டு வரணும். ஸோ விவசாயிங்கிறவரும் முந்தி மாதிரி வெறுமனே நாற்று நட்டோமா பயிர் எடுத்தோமானுங்கெல்லாம் கிடையாது. இன்றைக்கி வந்து நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், நல்ல பொருள் ஈட்டணும்னா இது எல்லா தொழில்நுட்பங்களையுமே அவங்க தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி கழிவுகள் என்னென்ன கழிவுகள் இருக்கோ, இப்போ சாணம் இருக்குது, அதை வந்து எரிவாயுவாக பயன்படுத்தலாம், பயோகேஸாக யூஸ் பண்ணலாம், அதுலேருந்து கரண்ட்டு தயாரிக்கலாம். அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரா மெட்டீரியல் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து என்ன பயன்பாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்துவீங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த பறவை இனங்கள் வளர்க்குறீங்க, இதோட கழிவுகள் இருக்குது. இந்த கழிவுகள் வந்து மீனுக்கு வந்து ஒரு நல்ல உணவு. அந்த நீர் வந்து திருப்பி விவசாயத்துக்கு பயன்படுத்தும் போது திருப்பி நம்மளோட மண் வளம் பெருகும். ஸோ இதை மாதிரி ஒரு சுழற்சியை நம்ம ஏற்படுத்தி இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலம் நம்ம வந்து பயன்பட்டு நல்ல விதமாக நம்ம வருவாயை ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் பல்கலைக்கழகத்தில் மாவட்டந்தோறும் பல்கலை பயிற்சி நிலையங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 7 கல்லூரிகள் இருக்குது, கால்நடை மருத்துவக் கல்லூரி இருக்குது. இது போக இதெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்குன்னு சொல்லி தனியாகவே ஒரு இயக்ககமே இருக்குது. அது வந்து விரிவாக்க இயக்ககம்னு இருக்குது. ஸோ சென்னையில் உள்ள மாதவரத்தில் அந்த இயக்ககம் இருக்குது. நீங்கள் அங்கே தொடர்பு கொண்டு இதில் என்ன செய்யணும் ஏது செய்யணுங்கிறத சொன்னீங்கன்னா உங்களுக்கு இதற்கான பயிற்சிகள் கொடுப்பாங்க. இது போக இப்போ தமிழக அரசு ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறன் மேம்பாடு அதை கூட்டுறதுக்கான பயிற்சி தமிழ்நாட்டில் உள்ள எல்லா சென்டர்ஸ்லேயும் எங்கள் சென்டர்ஸ் மூலம் கால்நடை வளர்ப்பு சம்மந்தமான இறைச்சி உணவு, பிறகு வந்து முட்டை பால், இதுலேருந்து பெறக்கூடிய மதிப்பூட்டிய பொருட்கள், இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து பயிற்சிகள் கொடுத்துட்ருக்கோம். அது வந்து 25 நாட்களாக ஒரு கிரெடிட் ஹவர்ஸ் இருக்குது, இவ்வளோ நேரம் நீங்கள் பயிலணும்னு சொல்லி அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக சேரணும். இது வந்து அரசாங்கம் நமக்கு கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வந்து கண்டிப்பாக அதில் வந்து நல்ல முறையில் பயிற்சிகள் உங்களுக்கு என்ன தேவையான பயிற்சிகள் இருக்கோ அது வந்து எங்களோட வெப்சைட்டில் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா எங்களோட விரிவாக்க இயக்கத்தில் கேட்டு எந்த ஊரில் என்ன பயிற்சி தர்றோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் அதில் சேர்றீங்கன்னா அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் முறைகள் எல்லாமே அவங்க சொல்லித் தருவாங்க. நீங்கள் அதில் கலந்து கொண்டு அதில் வந்து பயன்பெறணுங்கிறது ரொம்ப தாழ்மையோடு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். அதாவது திறன் மேம்பாட்டு திட்டத்தில். அதுபோக மாதத்துக்கு ஒரு முறை மாவட்ட அளவில் கால்நடைத்துறை பராமரிப்புத்துறை பல்கலைக்கழகம் நாங்கள்லாம் சேர்ந்து மாவட்ட அளவில் வந்து ஒரு குழு அமைச்சு விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை இருக்குது நேரடியாக களத்தில், அதே நேரம் நாங்கள் பல்கலைக்கழகத்திலேருந்து அதுக்கான ஆய்வுகள் எடுத்து உங்களுக்கு முடிவுகள் கொடுக்கறதுக்கான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இதை 3 மாதத்திற்கு ஒருக்க மாநில அளவில் நடத்துகிறாங்க. அதில் வந்து உங்களோட ஃபீல்டு லெவல் பிரச்சனைகளை எடுத்து அந்த ஃபீல்டு லெவல் பிரச்சனைக்கு என்ன பயன்பாடு இருக்குதுங்கிறத நம்ம கொண்டு போய் உங்களுக்கான விளக்கங்களை கொடுத்து உங்களுக்கு உள்ள பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ விவசாயமும் பல்கலைக்கழகமும் தொடர்ந்து பணியாற்றுறதுக்கு அரசும் இணைந்து வந்து ஒரு திட்டத்தை கொடுத்துருக்குறாங்க. அதையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வந்து நீங்கள் இந்த திட்டங்கள்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா இன்னும் வந்து மக்கள் வந்து புரிஞ்சு நம்ம செய்யக்கூடிய தொழில் என்ன, அந்த தொழிலுக்கு கிடைக்கக்கூடிய பொருள் என்ன, இதோட டார்கெட் குரூப் இதை எப்படி விநியோகம் செய்கிறோம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நம்ம புரிகிறதுக்கு இதை மாதிரி பயிற்சிகளில் நீங்கள் வந்து கலந்து கொண்டீங்கன்னா உங்களுக்கான தெளிவான விளக்க உரைகள் கிடைக்கும். அதில் எளிதாக செய்வதற்கான பயிற்சி முறைகளும் அவங்க சொல்லித் தருவாங்க. வாஸ்தவம்தான். நமக்கான எல்லா தொழில்நுட்பங்களையும் நாம் தெரிஞ்சு பயன்படுத்திக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது போல பயிற்சிகள்லையும் தவறாமல் கலந்துக்கிட்டு இன்னும் பல விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு சரியாக செயல்படுத்திக்கணும். காய்கறியோடு கனி வகைகள் காசுகள் சேர்க்கும் புது மலர்கள். காய்கறியோடு கனி வகைகள் காசுகள் சேர்க்கும் புது மலர்கள். இன்னல் போக்கும் மூலிகைகள் இவையே நமக்கு புது பயிர்கள். இன்னல் போக்கும் மூலிகைகள் இவையே நமக்கு புது பயிர்கள். வானொலி கேட்கும் உழவர்களே வளமாய் வாழுவோம் வாருங்கள். செல்வி, இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் மீனும் வளர்ப்பு செய்யலாம்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் எந்த மாதிரியான மீன்களை வளர்க்கலாம்னு தெளிவு கிடைக்கல. வள்ளி, உன்னோட சந்தேகத்துக்கும் பதில் இருக்கு புள்ள. அதோட எந்தெந்த பயிர்களோட வேற என்னென்ன வளர்க்கலாம் அப்படின்னும் தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க. சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி விரிவாக்க கல்வித்துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் பி. குமரவேல் அவங்க விவரங்களை கேட்டுக்க புள்ள. ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய
வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்களான பயிர் உற்பத்தி, தோட்டக்கலை, கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு போன்றவற்றை கூட்டாக நம்ம மேற்கொள்வது ஒருங்கிணைந்த பண்ணை முறையாகும். இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் பார்த்திங்கன்னா உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் பண்ணை கழிவுகளை மறுசுழற்சி செய்யவும் விவசாயிகளுக்கு ஆண்டு முழுவதும் நிலையான வருமானத்தை பெறுவதற்கும் வழிவகுக்குது. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகங்கள் ஒருங்கிணைந்த பண்ணை முறைகளில் பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. தமிழ்நாட்டின் வேளாண் காலநிலை மண்டலங்களுக்கு ஏற்றவாறு ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரிகள் தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த பண்ணை ஆராய்ச்சியில் பார்த்திங்கன்னா பயிர் சாகுபடி, தோட்டக்கலை, ஆடு வளர்ப்பை இணைக்கும் பொழுது கணிசமான லாபம் வருவதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதனுடன் கறவை மாடுகள், கோழி வளர்ப்பை மேற்கொள்ளும் போது கூடுதல் வருவாய் கிடைப்பதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. இப்போ ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் பயிர்களுடன் கால்நடைகள் வளர்ப்பதால் என்னென்ன நன்மைகளுக்கு பார்ப்போம். ஒரு பண்ணை தொழிலின் கழிவு அடுத்த பண்ணை தொழிலுக்கு இடுபொருளாக அமைகிறது. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நெல் சாகுபடி மூலம் நம்மளுக்கு வைக்கோல் கிடைக்குது. இது கறவை மாடுகளுக்கு தீவனமாக விளங்குகிறது. மேலும் வைக்கோலானது காளான் வளர்ப்பு தொழிலுக்கு ஒரு இடுபொருளாக விளங்குது. இது மட்டும் இல்லாமல் நிலக்கடலை மற்றும் பயிர் வகைகளின் கழிவுகள் பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கு உகந்த தீவனமாக அமைகிறது. கால்நடைகளின் கழிவுகள் பார்த்திங்கன்னா பயிர்களுக்கு உயிர் உரமாக விளங்குகிறது. அடுத்த நன்மை பார்த்திங்கன்னா பயிர் சுழற்சி முறை மேற்கொள்ளும் போது, அதாவது நெற்பயிர் அறுவடை முடிஞ்ச உடனே பயிர் வகை அல்லது நிலக்கடலை பயிரிடுவதால் மண்ணின் வளம் பாதுகாக்கப்படுகிறது. வருடம் முழுவதும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கின்றது. இது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட்டு இயற்கை வளம் மேம்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் நிலையான வருமானம் விவசாயிகளுக்கு உறுதி செய்யப்படுகிறது. வேளாண் மக்களின் வாழ்வாதாரமும் மேம்படுகிறது. இப்போ தமிழ்நாட்டில் தற்பொழுது மேற்கொள்ளப்படும் ஒருங்கிணைந்த பண்ணை முறைகளின் பொதுவான கூறுகள், அதாவது என்னென்ன தொழில்களை ஒருங்கிணைக்கலாங்கிறத பார்ப்போம். முதல்ல பயிர் உற்பத்தி. விவசாயிகள் உணவு பயிர்களான நெல், பயிர் வகைகளையும் கரும்பு, பருத்தி, நிலக்கடை போன்றவற்றையும் பயிரிடுகிறாங்க. இதோடு கால்நடைகளுக்கு தேவையான பசுந்தீவனங்களான கம்பு நேப்பியர் ஒட்டுப்புல், தீவனச்சோளம், வேலி மசால், முயல் மசால் போன்றவற்றையும் விளைவிக்கின்றனர். இப்போ மானாவாரி நிலங்களில் பார்த்திங்கன்னா சிறுதானிய பயிர்களான கம்பு, ராகி, சோளம், குதிரவாளி போன்றவை பயிரிடப்படுகிறது. இப்போ தோட்டக்கலை பயிர்கள் உற்பத்தியை பார்த்திங்கன்னா காய்கறிகள், பழமரங்கள், மரமரங்கள் மற்றும் மலர்கள் சாகுபடி பெரும்பாலும் ஒருங்கிணைந்த முறையில் பின்பற்றப்படுது. இப்போ கால்நடை ஒருங்கிணைப்பில் பார்த்திங்கன்னா கறவை மாடுகள், வெள்ளாடுகள், செம்மறியாடுகள், வெண்பன்றிகள், கோழி வளர்ப்பு அடங்கும். கலப்பின மற்றும் நாட்டு மாடுகள் மூலம் நம்ம பால் பெறப்பட்டு நேரடியாகவும் பால் பொருட்கள் உற்பத்தி செய்தும் வருமானம் ஈட்டப்படுகிறது. இப்போ தரிசு நிலங்களில் பார்த்திங்கன்னா செம்மறியாடுகள் மற்றும் வெள்ளாடு வளர்ப்பு பெரும்பாலும் பின்பற்றப்படுகிறது. அதிக சந்தை வாய்ப்பு மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ள நாட்டுக்கோழிகள் ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் பெருமளவில் வளர்க்கப்படுகின்றன. அதாவது கால்நடைகளிலிருந்து சத்துள்ள உணவுகளான பால், இறைச்சி மற்றும் முட்டை நமக்கு கிடைக்குது. கால்நடை மற்றும் கோழிகளின் எச்சம் மூலம் பயிர்களுக்கு தேவையான உரம், மண்புழு உரம் மற்றும் உயிர் வாயு, அதாவது பயோகேஸ் தயாரிக்கப்படுகிறது. பண்ணை குட்டையில் மீன் வளர்ப்பு மேற்கொள்வதன் மூலம் கணிசமான வருவாய் கிடைக்கிறது. மீன் குட்டைகளில் நன்னீர் மீன் இனங்களான ரோகு, கட்லா, புல்கெண்டை மீன்களும் நாட்டின மீன்களான திலேபியா, விரால் போன்றவையும் வளர்க்கப்படுது. பண்ணை குட்டைகளின் கரைகளில் பார்த்திங்கன்னா நம்ம கொட்டகை அமைத்து வாத்து அல்லது கோழிகள் வளர்ப்பது மூலமாக அதிக வருமானம் கிடைக்கிறது. இப்போது தமிழ்நாட்டில் 2 முறையில் நம்ம ஒருங்கிணைந்த பண்ணை மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது நன்சை நிலங்களில் பார்த்திங்கன்னா, அதாவது நீர் வசதி உள்ள இடங்களில் மீன் வளர்ப்புடன் கறவை மாடு வளர்ப்பு ஒருங்கிணைக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதோடு வெண்பன்றி வளர்ப்பு, வாத்து வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, நெல் சாகுபடி, தோட்டக்கலை பயிர்கள், தேனீ வளர்ப்பு போன்றவற்றை ஒருங்கிணைப்பதால் அதிக லாபம் நமக்கு கிடைக்குது. அதாவது 1 ஹெக்டேர் 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிர்களுடன் ஒரு 5லேருந்து 6 கறவை மாடுகள், 10லேருந்து 12 பன்றிக்குட்டிகள், 100லேருந்து 200 நாட்டுக்கோழிகள், 1 ஏக்கரில் மீன் குட்டை மற்றும் அதன் வரப்பில் வாத்துகள், 2 மண்புழு உர தொட்டிகள், தேனீ வளர்ப்பு போன்றவற்றை நம்ம அமைக்கலாம். இவ்வாறு 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒருங்கிணைந்த பண்ணை அமைப்பதற்கு சுமார் 4லேருந்து 7 லட்சம் ரூபாய் நமக்கு முதலீடு தேவைப்படும். இப்போது கலப்பின கறவை மாடுகள் பார்த்திங்கன்னா ஆண்டுதோறும் 6000 கிலோ பால் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பதன் மூலமாக நமக்கு 2 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைக்குது. 1 ஏக்கர் மீன் குட்டையில்
சுமார் 1500லேருந்து 2000 கிலோ ரோகு, கட்லா, கெண்டை மீன் அறுவடை செய்வது மூலமாக நமக்கு வந்துட்டு 1,5லிருந்து 2 லட்சம் ரூபாய் வருமானம் பெறலாம். இது மட்டும் இல்லாமல் 200 நாட்டுக்கோழி மற்றும் வாத்துகளிலிருந்து பெறப்படும் முட்டைகளை விற்பனை செய்வதன் மூலம் 1 லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்ட முடியும். வளர்ந்த பன்றிக்குட்டிகளை 8 மாத வயதில், அதாவது 70லேருந்து 80 கிலோ அடைஞ்சவுடன் விற்பனை செய்வதன் மூலம் 1 லட்சம் ரூபாய் வருமானம் பெற முடியும். மேலும் 1 ஏக்கர் பயிர்கள் சாகுபடி செய்வதன் மூலம் சுமார் 1 லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டலாம். இப்படி பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒருங்கிணைந்த பண்ணையம் மேற்கொள்ளும் போது வருஷத்துக்கு 6லேருந்து 7 லட்சம் ரூபாய் வருமானம் பெற இயலும். அதாவது ஒவ்வொரு கறவை மாடும் வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 4000 கிலோ சாணமும் 3000லேருந்து 4000 லிட்டர் சிறுநீரும் கழிக்கின்றன. அதாவது மாடுகளின் கழிவிலிருந்து மண்புழு தயாரித்து விற்பனை செய்து கூடுதல் வருவாய் நம்ம ஈட்டலாம். கால்நடைகளை பயிர்களோட ஒருங்கிணைச்சு வளர்க்குறதுனால கிடைக்கக்கூடிய பயன்களை நான் இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதோட எந்தெந்த மீன்களை குட்டை அமைச்சு வளர்க்கலாம்னு இப்போ நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். உழவருக்கு என்று செல்வம் ஆவது அந்த ஆடு மாடு கோழி பன்றி போன்றது. உழவருக்கு என்று செல்வம் ஆவது அந்த ஆடு மாடு கோழி பன்றி போன்றது. நன்மைதனை நாடி வரவேற்பது கால்நடைகளை தான் முறையோடு வளர்ப்பது. கால்நடைகளை தான் முறையோடு வளர்ப்பது. மனிதனுக்கு பணிபுரியும் கால்நடை ஏன் நாடுகள் தான் முன்னேற்றத்தின் அடிப்படை. செல்வி, எனக்கு ஒரு சந்தேகம். என்னது? நீர் வசதி குறைவா இருக்கக்கூடிய நிலங்கள்லயும் ஒருங்கிணைந்த பண்ணையம் செய்ய முடியுமா? அதுக்கும் வழி இருக்கு வள்ளி. அது என்ன அப்படின்னும் ஒருங்கிணைந்த பண்ணையத்தோட எதிர்கால வாய்ப்புகள் பத்தியும் தொடர்ந்து எடுத்து சொல்றாங்க. கவனமா கேட்டுக்க. மானாவாரி நிலங்களில், அதாவது நீர் வசதி குறைவான உள்ள இடங்களில் வேளாண் காடுகள் உருவாக்கி செம்மறியாடு அல்லது வெள்ளாடு வளர்ப்பை நம்ம மேற்கொள்ளலாம். 1 ஏக்கர் நிலப்பரப்பில் பார்த்திங்கன்னா பழமரங்களான மா, கொய்யா, சப்போட்டா, மாதுளை போன்றவற்றை பயிரிட்டு வருமானம் ஈட்டலாம். இந்த ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரியில் பார்த்திங்கன்னா 40லேருந்து 50 செம்மறியாடு அல்லது வெள்ளாடுகளை மேய்ச்சல் கலந்த கொட்டகை முறையில் பராமரிக்கலாம். இந்த ஆடுகளுக்கு தேவையான தீவன மரங்கள், அதாவது அகத்தி, சூபாபுல், கிளரிசிடியா, கல்யாண முருங்கை, மல்பெரி செடிகளை இந்த வேளாண் காடுகள் மாதிரியில் வளர்த்து இந்த ஆடுகளுக்கு பசுந்தீன தேவையை பூர்த்தி செய்யலாம். இப்போ மரங்களுக்கு இடையே இடம் இருக்கு இல்லையா, அந்த இடங்களில் முயல் மசால், கொழுக்கட்டை புல் விதைகளை விதைத்து மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி ஆடுகளை மேய விடலாம். ஒவ்வொரு வளர்ந்த ஆடும் மாதத்திற்கு 100லேருந்து 120 கிலோ எச்சத்தை வெளியேற்றுகிறது. இந்த ஆட்டு எருவை 1 ஏக்கர் நன்னீர் மீன்கள் வளர்க்கும் குட்டை அமைத்து அதில் இடுவதன் மூலம் நுண்கிருமிகள் வளரும். இந்த நுண்கிருமிகளை மீன்களுக்கு உணவாக நம்ம அளிக்கலாம். மேலும் 20 சென்ட் நிலப்பரப்பில் காய்கறி பயிர்களான கத்தரி, வெண்டை, தக்காளி மற்றும் முருங்கை செடி சாகுபடி நம்ம செய்யலாம். ஆடுகளின் கழிவிலிருந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்புழு தயாரித்து விற்பனை செய்யலாம். இந்த ஒருங்கிணைந்த பண்ணை முறையில் பார்த்திங்கன்னா 400 நாட்டுக்கோழிகளை கொட்டகை மற்றும் மேய்ச்சல் முறையில் பராமரிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதோட 20 வான்கோழி, 300 காடைகள் வளர்த்து விற்பனையும் செய்யலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரியில் தேன் உற்பத்தி மற்றும் மண்புழு உர உற்பத்தி செய்து விற்பனை செய்வதன் மூலம் கூடுதல் லாபம் நமக்கு கிடைக்கிது. இந்த மாதிரி 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒருங்கிணை பண்ணை அமைப்பதற்கு சுமார் 4 லட்சம் ரூபாய் நமக்கு முதலீடாக தேவைப்படுகிறது. இப்போது இந்த தரிசு நிலங்களில் எப்படி வருமானம் கிடைக்கிறதுங்கிற பார்க்கலாம். வருமானத்தை பொறுத்த மட்டும் 40லேருந்து 50 இளம் ஆட்டுக்குட்டிகளை, அதாவது 7லேருந்து 8 மாத வயதில் நம்ம விற்கும்போது நமக்கு குறைந்தது 2 லட்சம் ரூபாய் வருமானம் கிடைக்குது. சுமார் 1500லேருந்து 2000 கிலோ நன்னீர் மீன்களில் 1 ஏக்கரில் அறுவடை செய்து நம்ம விற்பனை செய்வதன் மூலம் 1.5 முதல் 2 லட்சம் ரூபாய் வருமானம் பெறலாம். இப்போ 400 நாட்டுக்கோழிலிருந்து 30,000லேருந்து 40,000 முட்டைகள் மற்றும் 500 கிலோ கோழி இறைச்சி உற்பத்தி செய்து விற்பதன் மூலம் சுமார் 1 லட்சம் ரூபாய் வருமானம் பெறலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஒருங்கிணை பண்ணையில்
காடை மற்றும் வான்கோழி வளர்க்குறோம். இதை விற்பனை செய்வதன் மூலமும் நமக்கு கணிசமான வருவாய் கிடைக்குது. இவ்வாறு பார்த்தீங்கன்னா 2.5 ஏக்கர் தரிசு நிலங்களில் கால்நடை தொழில்களை ஒருங்கிணைத்து வளர்ப்பதன் மூலம் வருடந்தோறும் குறைந்தது 5லேருந்து 6 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்ட முடியும். இப்போது நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் எதிர்கால வாய்ப்புகளை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 20 மாவட்டங்களில் ஒருங்கிணைந்த பண்ணை வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படுது. ஒருங்கிணைந்த பண்ணை மேற்கொள்ளும் பழங்குடியினர் மற்றும் பட்டியலின பிரிவில் உள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு அரசு 60லிருந்து 70% மானியம் வழங்குகிறது. மேலும் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் பார்த்திங்கன்னா முக்கிய அங்கமாக திகழும் இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக வருகிற நிதியாண்டுகளில் இயற்கை வேளாண் தேசிய இயக்கம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கால்நடை வளர்ப்புடன் பயிர்களை ஒருங்கிணைப்பதன் மூலம் ஆண்டு முழுவதும் சராசரி வருமானம் ஈட்டுவதற்காக 8440 ஒருங்கிணைந்த பண்ணை முறை அலகுகள் தமிழ்நாட்டை நிறுவப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் 20,000 மண்புழு உரக்கூடங்கள் வருகிற ஆண்டுகளில் அமைக்கப்பட உள்ளன. வேளாண் மற்றும் கால்நடை பொருட்களிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்து சந்தைப்படுத்துவதை ஊக்குவிப்பதற்காக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சுமார் 100 மதிப்பு கூட்ட மையங்கள் இந்த ஆண்டில் அமைக்கப்பட உள்ளது. இது மட்டும் இல்லாமல் கைபேசி பயன்பாடுகள், சந்தை தகவல் அமைப்புகள் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மூலம் ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பெருமளவில் நம்ம மேம்படுத்த முடியும். வருகிற காலங்களில் ட்ரோன்களை கொண்டு கால்நடைகளின் ஆரோக்கியம் மற்றும் நோய் பரவல்களை கண்டறிதல், பயிர்களுக்கு மருந்து தெளித்தல் போன்றவை மேற்கொள்ளும் போது ஒருங்கிணைந்த பண்ணையம் கூடுதல் வலுப்பெறுகிறது. இது மட்டுமல்லாமல் விவசாய கூட்டமைப்பு நிறுவுதல், கூட்டு சந்தைப்படுத்துதல் போன்றவைகளை ஒருங்கிணைந்த பண்ணையத்தை ஊக்குவிக்க மிக்க பங்கு வகிக்கின்றன. பயிர் கழிவுகள் மற்றும் கால்நடை கோழி எச்சங்கள் மறுசுழற்சி முறையில் உரமாக மாற்றப்படுவதன் மூலம் மண்ணின் கரிம கார்பன் குவிப்பு ஒருங்கிணைந்த பண்ணையத்தால் மேம்படுகிறது. வருங்காலங்களில் பார்த்திங்கன்னா காலநிலை மாற்றத்தை குறைப்பதில் ஒருங்கிணைந்த பண்ணையத்தின் பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நன்கு பராமரிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரிகளில் வேளாண் சுற்றுலா மேற்கொள்வதற்கான சிறந்த வாய்ப்புகள் வழங்குகின்றன. எனவே வருகிற காலங்களில் விவசாயிகள், இளைஞர்கள் மற்றும் தொழில் முனைவோர் ஒருங்கிணைந்த பண்ணையத்தை பெருமளவில் மேற்கொண்டு கணிசமான வருமானத்தை ஈட்டி வாழ்வில் வளம் பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் எனக்கு இப்போ நல்ல தெளிவு கிடைச்சிருச்சு. இதனால் கிடைக்கிற நன்மைகளும் பலன்களும் எங்களுக்கும் கிடைக்கணும். இந்த விவரங்கள்லாம் என்னை தெரிஞ்சுக்க வச்சு எனக்கு நல்ல தெளிவை கொடுத்துட்ட. இதையெல்லாம் நீங்களும் பயன்படுத்தி முன்னேறினா எனக்கும் சந்தோஷம் தானே புள்ள. இந்த வட்டமே மச்சானோட கலந்து பேசி ஒருங்கிணைந்த முறையில் விவசாயம் செய்கிறதுக்கான வேலைகளை உடனே ஆரம்பிச்சிடுறேன். வள்ளி, ஏதோ பஸ் வருது. என்ன பஸ்ஸுன்னு பாரு. நான் போக வேண்டிய பஸ் தான் செல்வி. நான் கிளம்புறேன், அப்புறம் பார்ப்போம். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பில் உதவி வி. உஷா. உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.